வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனின் உண்மை உள்ள ஊழியன். நாட்டிலுள்ள ஞானிகளால் சுவரில் எழுதப்பட்டவைகளை வாசிக்கவும் விளக்கவும் முடியவில்லை. தேவனுடைய ஊழியனாக பெல்சாத்தார் என்னும் ராஜாவின் முன்பதாக தானியேல் நின்றான். அவன் செய்ததென்ன? முதலாவதாக தானியேல் வெகுமதியை விரும்பவில்லை. 17வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்றான். கையெழுத்தை வாசித்து பொருளை கூறி வெகுமதிகளை பெறலாம் என்று கூறிய அரசனை பார்த்து, உன் வெகுமதி உன்னோடே இருக்கட்டும் என்று கூறினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே தானியேல் பொருளாசை இல்லாதவனாக கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வெளிப்பாடை அங்கே சொல்வதற்கு முயல்கிறதை நாம் அவனுடைய வார்த்தையிலிருந்து, அவனுடைய வெகுமதி நான் விரும்பவில்லை என்று சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஊழியன் வெறுக்க வேண்டிய முக்கிய பாவம் பொருளாசை என்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக தானியேல் இங்கே சில காரியங்களை ராஜாவுக்கு நினைவுபடுத்துகிறான். அதை தான் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். தானியேல் அரசனின் தாத்தாவாகிய நேபுகாத் நேச்சாரின் வாழ்வில் நடந்தவற்றை தெளிவாக நினைவுபடுத்துகிறான். நேபுகாத் நேச்சாரின் ஆணவத்தால் அவரை ஆடுகளைப் போல புல்லை தின்ன வைத்த தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிந்திருந்தும் பெல்சாத்தாரின் இருதயம் ஆணவத்தால் நிறைந்ததை தானியேல் நினைவுபடுத்துகிறான். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நாம் நினைவுபடுத்தி அதை சரி செய்வது நமக்கு முக்கியமான காரியமாய் இருக்கிறது. நம்மை அறியாமல் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஏதாவது ஆணவமான காரியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனையோ நோக்கி பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. மூன்றாவதாக 23வது 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே ராஜாவின் தவறை இங்கே தானியேல் சுட்டி காட்டினான். தவறுகளை கண்டிப்புடன் சுட்டி காண்பிக்கும் தேவ ஊழியர்கள் இந்த நாட்களிலே மிக குறைவாக காணப்படுகிறார்கள். நேபுகாத் நேச்சாருக்கு நிகழ்ந்தவைகளை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் கைகளால் செய்யப்பட்ட தேவர்களை புகழ்ந்ததையும் பரிசுத்த பாத்திரங்களில் மது அருந்தி அசுத்தப்படுத்தியதையும் சுட்டி காட்டினான் தானியேல். தேவனை மகிமைப்படுத்தாதவன் சபிக்கப்பட்டவன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகள் செய்யும் போது, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நாம் விலகும் போது, நம்மை கண்டிப்புடன் போதித்து நடத்தும் தேவ ஊழியர்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்தேதுவதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களாவர். இறுதியாக 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அங்கே தானியேல் தேவ தீர்ப்பை கூறுகிறான். சுவரில் எழுதப்பட்டவைகளின் பொருளை தானியேல் விளக்கினான். மனிதனுக்கு முன் அல்ல, தேவனுக்கு முன் செம்மையாய் காணப்படுவது அவசியம் என்பதை ராஜாவுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினான். தேவனுடைய வெளிப்பாடுகள் சத்தியமானவை. அன்று இரவே பெல்சாத்தார் கொல்லப்பட்டான். தேசம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக உள்ளது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தானியேலை போன்ற ஊழியர்கள் எழும்பினால் திருச்சபைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, தானியேல் வெகுமதியை விரும்பவில்லை. அவனுடைய பெருமையை அங்கே நினைவுபடுத்துகிறான். தவறை சுட்டி காட்டினான். தேவ தீர்ப்பை அங்கே தெளிவாக எடுத்துரைத்தான். எனக்கு அருமையானவர்களே, நம்மையும் இப்படிப்பட்ட பயனுள்ள பாத்திரங்களாய்
கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.